கேரளாவோட வயநாட்டுல போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு. மேலும் அமேதி தவிர 2வது தொகுதியா வயநாட்டை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. உத்தரப்பிரதேசம் மாநிலம் அமேதி தொகுதியில எம்பியா இருக்கிறாரு ராகுல் காந்தி. கடந்த முறை இவரிடம் தோல்வியடைந்த ஸ்மிருதி இரானி இந்த முறையும் பாஜக சார்புல அதே தொகுதியில களம் காண்கிறாங்க. இந்த நிலையில கேரளாவோட வயநாட்டுல 2வது தொகுதியா போட்டியிட ராகுல் காந்தி முடிவு செஞ்சிருக்காரு. தென்னிந்தியாவை பாஜக புறக்கணித்து விட்டதுனால மக்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. சோ உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்றத நிரூபிக்க இங்க களம் காண்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தியும் அவரோட தங்கை பிரியங்கா காந்தி இவங்க 2 பேருமே வயநாடு வந்திருக்காங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட புதிய கெட்டப் எல்லாராலும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி தென்னிந்தியர் போன்ற லுக்குடன் வேஷ்டி சட்டையில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. அண்ட் ஏற்கனவே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலுமே தென்னிந்திய கோரிக்கைகளுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நிலையில ராகுல் காந்தியோட இந்த புதிய கெட்டப் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செஞ்சதுனால கேரளாவோட காங்கிரஸ்ல உற்சாகம் காணப்படுதுன்னே சொல்லலாம். இந்த ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்க, இப்போ கேரளாவோட வயநாட்டுல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து சரிதா நாயர் போட்டியிட போறாங்களாம். கேரளாவோட மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய மோசடி குற்றச்சாட்டு தான் சோலார் பேனல்களை வாங்கி விற்பதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னும், இதுல நிறைய மக்களை ஏமாற்றி அப்போதைய காங்கிரஸ் அரசு பல கோடி ரூபாய்களை மக்களை ஏமாற்றி சுருட்டி இருக்கு அப்படின்னு 2013ல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளியா சரிதா நாயரும் அவங்களோட காதலர் பிஜு ராதாகிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு வழக்குல முன்னாள் கேரள முதல்வரான உம்மன் சாண்டியோட பெயரும் அடிபட்டது. மேலும் சரிதா நாயரும் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸோட உறுப்பினர் சிலர் என்ன பாலியல் ரீதியா பயன்படுத்தி கொண்டாங்க, மேலும் எனக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த நேரத்துல அவங்க அளிச்ச புகார் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இந்த நிலையில வரப்போற தேர்தல்ல ராகுல் காந்தியை எதிர்த்து வயநாட்டுல சரிதா நாயர் போட்டியிட போறாங்கன்னு, அதே போல இன்னொரு தொகுதியா எர்ணாகுளம் பகுதியிலும் இவங்க போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சரிதா, நான் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் குறித்து ராகுல் காந்திக்கு பல முறை கடிதம் எழுதியிருக்கேன். ஆனா அது ஒண்ணுத்துக்கு கூட அவர் பதில் கொடுக்கவே இல்ல. சோ அதனாலதான் இப்போ காங்கிரஸ்க்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு தேர்தல்ல அவங்களுக்கு எதிரா நான் நிக்கிறேன். எனக்கு நியாயம் கிடைச்சா போதும், தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.